இங்கே வந்து ரஜினியை வச்சு பேச வச்சாங்க. அண்ட் வந்து அஜித் ரசிகர்கள் அவங்களும் பேசினாங்க. அண்ட் வந்து தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய மாஸ் க்ரௌட் வச்சுருக்கக்கூடியவங்க விஜய் அரசியலுக்கு எதிரான ஒரு கோஷத்தை எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தூண்டிவிடப்படுறாங்க. இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி, அதுவும் தன்னந்தனியாக 2 கட்சிகளையும் வாட்டுதுங்க. அதில் அவங்க வந்து மறைமுகமாக ஒன்றா சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்கும் ஒரே எதிரி. அதிமுக தாவேகாவுக்கு பொது எதிரியாக இருக்க வேண்டிய திமுக அப்படி தானே இருக்கணும். இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கிட்டு விஜயை பொது எதிரியாக கருதுகிறார்கள். இன்றைக்கி ஜனவரி 9க்கு வர வேண்டிய அந்த ஜனநாயகன் படம் இப்போ மார்ச் 9 முடிஞ்சு 19 இருக்கிறோமா 18 இருக்கணும். நேற்று முடிச்சிருக்காங்க. இப்போ முடித்து தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்காங்களாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் போட்டு அது 2வது சென்சார் போட இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து திரைக்கதை எழுதி ஏற்கனவே வச்சுட்டாங்க. இந்த குறுகிய நாளில் அவர் எத்தனை ஊருக்கு போக முடியும், எத்தனை கிராமத்தில் பிரச்சாரம் பண்ண முடியும் தெரியாது. ஆனால் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பட்டி தொட்டி எல்லாம் குக்கிராமத்திலலாம் விஜயுடைய அந்த அரசியல் போயிடும். இப்போ அது அவருடைய பொலிட்டிக்கலி அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இது அவங்களுக்கும் தெரியல. இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் சிங் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 170 எம்பிங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் எப்படி நடுநிலையாடு தேர்தலை நடத்துகிறாரு? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் தேர்தலை வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மாற்றுறாரு, தேர்தலை முறையாக நியாயமாக நடத்தலைன்னு ஒரு 170 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்திய சுதந்திரத்தில் இப்படி யார் மேலேயும் இப்படி ஒரு வந்ததில்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அவங்க தானே அந்த தேர்தல் ஆணையர் நியமித்து அது பண்ணுறாங்க. அப்போ விஜயுடைய பாட்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் யார்? அதுக்கு பின்னால் யார் இருக்கிறது? POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655583088. இப்போ வந்து விஜயுடைய இந்த அவருடைய சிபிஐ என்கொயரிக்கு அப்புறம் அவர் வந்து காரில் ரூஃப் டாப்பில் முதல் தடவையாக வெளில வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள், அவரை சிபிஐக்கு போகும்பொழுது இங்கே பல பிரச்சனைகள் கலக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இங்கே வந்து ரஜினியை வச்சு பேச வச்சாங்க. அண்ட் வந்து அஜித் ரசிகர்கள் அவங்களும் பேசினாங்க. அண்ட் வந்து தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய மாஸ் க்ரௌட் வச்சுருக்கக்கூடியவங்க விஜய் அரசியலுக்கு எதிரான ஒரு கோஷத்தை எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தூண்டிவிடப்படுறாங்க. இது ஏன் சார் இந்த போக்கு ஏன் இப்படி நடக்குது? இல்லை, இது வந்து ஏன் நடக்குதுன்னா விஜய் ஒரு த்ரெட்டாகிட்டார் எல்லா கட்சிகளுக்கும். குறிப்பாக நாம் தமிழரை விடுங்க, இந்த மும்முனை போட்டின்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த 2 தான் மாறி மாறி 67லேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி, அதுவும் தன்னந்தனியாக கூட்டணி எதுவும் இல்லாமல் தங்களை வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணுது, சேலஞ்ச் பண்ணுது, தங்களுடைய வெற்றி தோல்விக்கு அது காரணமாக அமைஞ்சிருமோன்ற கவலை வந்து 2 கட்சிகளையும் வாட்டுதுங்க. அதில் அவங்க வந்து மறைமுகமாக ஒன்றா சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்கும் ஒரே எதிரி. எப்படி அதிமுக தாவேகாவுக்கு பொது எதிரியாக இருக்க வேண்டிய திமுக அப்படி தானே இருக்கணும், ஆளுங்கட்சி தானே. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கிட்டு விஜயை பொது எதிரியாக கருதுகிறார்கள். அதனால் 2 பேருமே வந்து விஜயை அப்படி எதிர்க்கிறாங்க. தாவேகா கட்சியை தங்களுடைய எதிர்ப்பாளராக பார்க்குறாங்கன்னா அதனுடைய வளர்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏற்பட்டிருக்கிற மக்கள் செல்வாக்கு, பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் அதுக்கு உயர்ந்து கொண்டே வரும் ஆதரவு, இதெல்லாம் அவங்கள கொஞ்சம் இதாக்குது, அச்சப்பட வைக்குது. அதனால் முதல் முறையாக 2026 இந்த நீயா நானா ரேஸ் முடிய போகுது. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீன்றத அந்த பழங்கதையாக போகுது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்குது. ஸோ அவங்க வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி நேரிடையாக மறைமுகமாக விஜயை வந்து கார்னர் பண்ணுது. அது ரஜினிகாந்த் விஷயமா இல்லை வேறு ஏதாவது எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுன்றது இன்றைக்கி பார்க்க முடியுது நம்மளால். காரணம் இதுதான், அவருக்கு பெருகும் செல்வாக்கு தான். தொடர்ந்து வந்து பள்ளிக்கூடங்களில்
விஜய் சம்மந்தமான எந்த பாடலும் ஒழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடையும் இன்னைக்கு விதிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவர் அரசியலில் முன்னேறிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இல்லை, இது தேர்தல் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கா இல்லை தேர்தல் ஏன்னா இப்போ எஃபெக்டிவாக காபந்து சர்க்கார் ஆயாச்சு திமுக. 4 நாளைக்கு முன்னால் அந்த தேர்தல் தேதி அறிவிச்ச அன்னைக்கு 4 மணி 15ஆம் தேதியிலேருந்து. அதனால இப்போ ஆர்டர் போட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் தான். அப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்களே அப்படிங்கிறது தான். ஆமாம், தேர்தல் ஆணையம் என்பதே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். தலைமை தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் சிங் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 170 எம்பிங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் எப்படி நடுநிலையாடு தேர்தலை நடத்துகிறாரு, அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் தேர்தலை வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மாற்றுறாரு, தேர்தலை முறையாக நியாயமாக நடத்தலைன்னு ஒரு 170 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்திய சுதந்திரத்தில் இப்படி யார் மேலேயும் இப்படி ஒரு வந்ததில்லை. அப்போது அவங்க வந்து எப்படி தேர்தல் நடத்த போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அவங்க தானே அந்த தேர்தல் ஆணையர் நியமித்து அது பண்ணுறாங்க. அப்போ விஜயுடைய பாட்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் யார், அதுக்கு பின்னால் யார் இருக்கிறது? இப்போ பாஜகவினுடைய இவர் தான் தலைவர் தான் எல் முருகன். தமிழ்நாட்டில் அவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏதோ வடநாட்டிலேருந்து எம்பி சீட்டு பிஜேபியை வந்து மந்திரியாகி வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே செல்லா காசு அவர். ஆனால் அவர் மந்திரி பதவியை வச்சுக்கிட்டு இங்கே நிறைய பேசுகிறாரு. அன்றைக்கி கூட யாரோ கேட்குறாங்க, சார் வராரா, இவங்க வராங்களா கூட்டணியில் புதுசாக கட்சி? எல்லாரும் வராங்க. என்ன கல்யாணத்துக்காக வராங்க? ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி, முன்னாள் தலைவர், எல்லாரும் வராங்க, அவர் வராரு, இவர் வராரு, எல்லாரும் வராங்கன்னா அப்போ இது என்ன, இது சத்திரமா? பிஜேபி என்டிஏன்றது சத்திரமா? யார் வேணாலும் வர வச்சுக்குவீங்களா? இப்போ திமுக தான் எல்லாரையும் ஏற்றுறாங்க, லக்கேஜ் மாதிரி எல்லாரும் ஏறுங்கன்றாங்க. இப்போ அதே மாதிரி நிலைமையை தான் பாஜக. இப்போ அந்த முருகன் என்ன செய்கிறாருன்னா, சென்சார் போர்டை மிஸ்யூஸ் பண்ணி இன்றைக்கி ஜனவரி 9க்கு வர வேண்டிய அந்த ஜனநாயகன் படம் இப்போ மார்ச் 9 முடிஞ்சு 19 இருக்கிறோமா, 18 இருக்கணும். ஸோ இது நிச்சயமாக நான் நினைக்கிறேன், நேற்றோ என்னவோ முதல்ல 9ஆம் தேதி அதை ரிவ்யூ மறு ஆய்வு பண்ணுறானாங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு ஆளுக்கு வயிற்றால போயிடுச்சான். நேற்று முடிச்சிருக்காங்க. இப்போ முடித்து தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்காங்களாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் போட்டு அது 2வது சென்சார் போர்டா. இதெல்லாம் வந்து திரைக்கதை எழுதி ஏற்கனவே வச்சுட்டாங்க. தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரக்கூடாது. டெல்லி கூப்பிடுறோம், விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டா இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒத்துக்கலன்னா இந்த இது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அழுத்தம்ன்றாங்களே, இதுதான் இந்த மாதிரி தான் அழுத்தம். இப்போ விஜயை அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு பாவம் ஒரு அப்பாவி ப்ரொடியூசரை பாதிச்சிருக்கான். இப்போ விஜய்க்கு இதனால் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம், விஜய்க்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அவருக்கு அந்த படம் வந்தால் ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த குறுகிய நாளில் அவர் எத்தனை ஊருக்கு போக முடியும், எத்தனை கிராமத்தில் பிரச்சாரம் பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பட்டி தொட்டி எல்லாம் குக்கிராமத்திலலாம் விஜயுடைய அந்த அரசியல் போயிடும். இப்போ அது அவருடைய பொலிட்டிக்கலி அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இது அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் தேர்தல் முடிகிற வரைக்கும் என்னையாவது சொல்லி அதை நிறுத்தி வைங்கப்பா அப்படின்னு பண்ணுவாங்கன்றது நான் பல மாதங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்துங்க இந்திய சுதந்திர வரலாற்றில் ஃபஸ்ட்டு நடந்துகிட்ருக்குது இப்போ. அதாவது ஒரு சென்சார் போர்டு வந்து ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா தீர்ப்பு காப்பியை கூட வாங்கிறதுக்கு முன்னால் போய் அப்பீல் பண்ணிடுறாங்க ஃபுல் பெஞ்சுக்கு. அதே போல் ஒரு சென்சார் போர்டுன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தன்னிச்சையாக கேவியேட் ஃபைல் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கு வந்தால் எங்களை கேட்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பின்னால் இந்த படத்தை முடக்கணுன்றதில் மத்திய அரசு பாஜக உறுதியாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியுதா? ஸோ அதனால் வந்துங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது விஜய்க்கு இன்றைக்கி தரக்கூடிய அழுத்தங்கள், அவருக்கு செய்யக்கூடிய சிக்கல்கள், அவர் அரசியல்லேருந்து வெற்றி பெறக்கூடாதுன்னு அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
விஜய் அவர்கள் வந்து இப்போது தனிச்சு நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பல விதமான வியூகங்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், பல வியூகங்களை வகுக்கிறாங்க. இவர் வந்து 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் உதறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வியூகங்கள் ஆதவர்ஜுனாவும் அதை சொல்லியிருந்தார் மேடையில். ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் பேசக்கூடாதுங்க. அது ஆதவர்ஜுனா பேசினா கூட தப்பு தாங்க. இப்போ நான் கேட்குறேன், எந்த கட்சிக்கு சொன்னாங்க, யார் யார் பேசுனாங்க, இதெல்லாம் அவர் சொல்லுவாரா? இப்போ எங்கேயோ யாரோ 4 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக பேச்சு நடத்துனா எப்படி பேச்சு நடத்த முடியும்? தாவேகாவால் என்டிஏவோட பேசுனாங்களா? எடப்பாடி நாங்கள் பேசலைன்ட்டார சொல்லிட்டாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக. அது தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு தெரியலன்றாரு. அதுக்கப்புறம் வந்து யார் கூட பேசுவாங்க, யார் ஆஃபர் பண்ணாங்க? பிஜேபி ஆஃபர் பண்ணுதா? பிஜேபி ஒரு ஸ்மால் பார்ட்டிங்க இந்த அணியில். அதுக்கு அவர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு தெரியாது. 15 கொடுப்பாரா 10 கொடுப்பாரான்னு தெரியாது. அவங்க எப்படிங்க விஜய்க்கு வந்து 90 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி? 90 கொடுக்குற இடத்துல இருக்கிறது யார்? எடப்பாடி. ஏன்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன், கொடுப்பாங்க பேசுகிறாங்க சீஃப் மினிஸ்டர்னா திமுகவில் அது பேச மாட்டாங்க. நிச்சயமாக. இப்போ அந்த அணியை ரூல்ட் அவுட்டு. சீமான் அணியில் இதெல்லாம் நடக்காது. அப்போ இருக்கிற ஒரே அணி என் கற்பனைக்கு பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அணி தான். இப்போ அந்த அணியில் முதல்ல யார் தலைவர்? எடப்பாடி நான் பேசலைன்ட்டாரு இல்லையா? அப்போ யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள்? யார் உங்ககிட்ட பேசுனாங்க? யார் கொடுத்தது நீங்கள் ஆஃபர்னு சொல்கிறீங்க? அது ஆஃபரா? அதாவது பாஜக தலைமை கொடுத்தா கூட அது ஆஃபராக நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ கொடுக்குற இடத்துல இருந்தால் தானே முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ணோம். உனக்கே நீ பிச்சை எடுத்துன்னுக்கிற, 15 சீட்டை போடு 20 சீட்டை போடுன்னு. யாருக்கிட்ட? எடப்பாடி கிட்ட. அப்போ நயினார் நாகேந்திரனும் அமித்ஷாவை வந்து எப்படி வந்து 90 சீட்டை வந்து கொடுப்பாங்க? இது ஒன்றுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அதாவது பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கிலெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. என்ன அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, இங்கே பொண்ணு பார்த்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி ஆதவர்ஜுனா ஏன் பேசணும்? இல்லை வேறு யாரும் கூட பேசணும்? அஃபிஷியலாக 2 கட்சிகள் கூட்டணிகள் பேசுறது தப்பு கிடையாது. பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஒன்றா சேரோன்னு எமர்ஜென்சியில் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்க இந்திரா காங்கிரஸ் எதிர்த்து. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கட்சிகள் இல்லைங்க அதை சொல்லணும். கட்சிகள் பேசலை, யாரோ ரோட்டில் போகிறவன் வந்தவன்லாம் பேசுனா அதை எப்படி ஒரு பெருமையாக ஆதவர்ஜுனா சொல்லிக்கிறாரு? எங்களை அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னா இது பெருமை சேர்க்கிறதா? இப்போ விஜய்க்கோ அந்த கட்சிக்கோ ஆதவர்ஜுனாவுடைய இந்த என்ன சொல்கிறது அறிவிப்போ அல்லது இந்த தகவல் பொதுவெளியில் அது விஜய்க்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக எனக்கு தெரியலைங்க. விஜயனுடைய ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டை டைலூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக. விக்கிரவாண்டியிலேருந்து இன்னை வரைக்கும் விஜய் நெவர் மூவ்டு அன் இன்ச் அவுட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் லைன். அரசியல் பாதை அவர் என்ன சொன்னாரோ, மதவாத சாதிய சக்திகள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னார். இன்னை வரைக்கும் அது மாதிரி இருக்கார். அப்போ அவர்கிட்ட போயிட்டு எங்களை கூப்பிட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப ஆபாசமாக இல்லை இருக்குது. என்னை எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு ஒரு பெண் சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இல்லை. நல்லா இருக்குமா? நல்ல உதாரணம் இல்லைல்ல. அது மாதிரி அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கொடுக்குறேன்னாங்கன்னா உங்கள் வேலை என்ன? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய், அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் நீங்கள் வேலை செய்யணுமே தவிர எவங்கிட்டே 90 ரூபா வாங்கி அவங்ககிட்ட அவன் கொடுக்குற ஆளே யார்? அப்போ இதில் நிறைய இது இருக்குங்க. சும்மா அடித்து விட்றாங்க எல்லாரும். ஐ கான்ட் கமெண்ட் ஆன் திஸ். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம விவாத பொருளாக எடுக்கணும். வரட்டும், கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரோம் இல்லை, அப்போ பேசலாம். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.